கஸ்டம் கிச்சன் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். நம்ம நிறைய ஃபுட் டிப்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம், நிறைய ஆன்லைன் கோர்ஸ் வீடியோ பார்த்துட்ருக்கோம், ஹெல்த் டிப்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வகையில் நமக்கு பார்த்தோன்னா இப்போ வந்து கிளைமேட் வந்து பனிக்காலமாக இருக்குது. இப்போ கூட பார்த்திங்கன்னா லைட்டாக தூரிக்கிட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிக்குது. சளி பிடிச்சதுனாவே இந்த பனிக்காலத்தில் காலைல எந்திரிக்க முடியாது, குளிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கையில் நம்ம காலைல எந்திரிச்சோன்னா என்ன பண்ணுவோம், டீ காஃபி குடிப்போம். டீ காஃபி குடிக்கிறதுல அதிகமாக டீ காஃபி குடிக்கக்கூடாதும்பாங்க. இருந்தாலும் நம்ம குடிக்கலாம், எதுவுமே வந்து அளவோடு எடுத்துக்கிட்டால் நல்லது. ஆனால் நம்ம இப்போ சுக்கு காப்பி குடிக்கலாம். சுக்கு காப்பி வந்து நம்ம கடையில் இருக்க பவுடர் வாங்கி நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்மளே வந்து ஒரு சுக்கு காப்பி எப்படி அதோட மிக்ஸ் ரெடி பண்ணுறது, நம்ம அதை மிக்ஸ் ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு வச்சிட்டோம்னா நம்ம அது குறைஞ்ச ஒரு 5 நாள் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை ஏன்னா டெய்லி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுனால அதோட அந்த ஃப்ளேவரு காரம் இதெல்லாம் போயிடும். அதனால் ஒரு 15 டேஸ்க்கு ஒன் டைம் நம்ம ரெடி பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். சுக்கு, ட்ரை ஜிஞ்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சுக்கை வந்து நல்லா நசுக்கி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதே இது பார்த்திங்கன்னா மிளகு வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். சீரகம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாகரி வந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாமே எடுத்து நம்ம வச்சுக்கிட்டு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சீசனுக்கு வந்து ரொம்ப நல்லது. இது உடம்புக்கும் நல்லது, அந்த த்ரோட்டுக்கும் வந்து நல்லது, ஃப்ரீயாக இருக்கும். இன்னில் பண்ணையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மாதிரி சளி பிடிச்சி இருமி தொண்டையெல்லாம் புண்ணாயிரும். ஸோ அந்த இதுக்கு வந்து சுக்கு அதுக்கப்புறம் மிளகு இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப இதமாக இருக்கும். ஏன்னா நார்மலாகவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நம்ம வயிறு புண்ணு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு மிளகு நம்ம காரத்துக்கு எடுத்துட்டோம், மிளகாத்தூள் எடுத்துனா ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாமே நம்ம போட்டு ஒன்றா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ இது எல்லாமே ஒன்றா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். கிளாஸ் நம்ம ஒரு ஆள் எடுத்துக்கிறோன்னா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு 1.5 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் தண்ணியை எடுத்துகிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு சுக்குத்தூள் இருக்குது பார்த்திங்களா, நம்ம பொடி பண்ணி வச்சதை அதை வந்து ஆல்ரெடி நம்ம தூள் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம குடிக்கலாம். தேவை அப்படின்னா சப்போஸ் நமக்கு காட்டம் கம்மியாக இருக்கணும்னா தூள் கம்மியாக போட்டுருக்கோம், வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரையோ இல்லை அச்சு வெல்லம் உடச்சி வச்சுருக்கிறதோ பண்ணிக்கலாம், குடிக்கலாம். சர்க்கரையை தவிர்க்கலாம். ஏன்னா சர்க்கரை போட்டு குடித்தோம்னா அதுக்கு வந்து அந்த சரியான ஒரு டேஸ்ட் இருக்காது. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் தெரியாத விஷயம் கிடையாது. கடையில் தான் வாங்கியிருப்போம். இப்போ இருக்கவங்களுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு தெரியாது. சப்போஸ் இப்போ வீட்லேயே சுக்குமல்லி காப்பி வைக்கலாம்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மல்லியை நசுக்கி போட்டு ஒரு சுக்கை தட்டி போட்டு அப்படியே வச்சுருவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ மிளகு ஆட் பண்ணுறது நம்ம எக்ஸ்ட்ரா அது ஒரு பெனிஃபிட். நமக்கு அந்த சளி பிடிச்சிருக்க டைமில் அந்த இருமி தொண்டையெல்லாம் வலி எடுத்துரும், புண்ணாக இருக்கும், எதுவுமே சாப்பிட முடியாது, முழுங்க முடியாது. அந்த மாதிரி டைமில் இந்த இதெல்லாம் நம்ம குடிக்கிறதுனால இந்த இதை ஆட் பண்ணி நம்ம ஹெல்த்துக்கு வந்து நல்லது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லணும். சின்ன பாயிண்ட் தான் வந்து பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா முக்கியமாக இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட ஆன்லைன் கோர்ஸ் இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம். சின்ன விஷயமாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து பெருசாக யாருக்கும் தெரியாது. ஸோ நம்ம ஹெல்த்தை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளவோ செலவு பண்ணுறோம், எவ்வளவோ டாக்டருக்கு கொடுக்குறோம். இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் நம்ம ஏன்னா ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் வந்து எது ரியலோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோமோ ஸோ அதை தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.